இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க பிரச்சனை சம்பந்தமா இலங்கையிலிருந்தும் இன்னைக்கு ஒரு சில அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. 2 முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச இவங்களும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மேல சில விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. மேற்குலக நாடுகள் சொல்ற மாதிரி, மேற்குலக நாடுகளோட நிலைப்பாடு மாதிரி தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் அதுக்கான ஒரு பதிலையும் இன்னைக்கு கொடுத்திருந்தது. பொருட்களினுடைய விலையேற்றம் சம்பந்தமான ஒரு எச்சரிக்கையும் இன்னைக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ஈரானுடைய அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு வன்மையான கண்டனங்கள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இரங்கலும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா அலி கமேனியினுடைய மரணம் சம்பந்தமாக, ஈரானுடைய பாதிப்பு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையும் இலங்கை அரசாங்கம் சொல்லாமல் இருக்கு. மேற்குலக நாடுகளினுடைய அதே பாதையில் தான் இலங்கை அரசாங்கமும் பயணம் செய்து கொள்ளுதான்னு சொல்லி ரவுஃப் ஹக்கீம் கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு விமர்சனமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு இலங்கை வெளிவிவகார அமைச்சிட்டு இருக்கவே இல்லை. இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டங்களில் இல்லாமல் வெளியுறவு அமைச்சு இந்த மாதிரி செயற்பாடுல இப்போதான் இந்த ஆட்சியில தான் இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி ஒரு விமர்சிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரியான இறையாண்மை இருக்கிற நாட்டின் மேல தாக்குதல் நடத்துறதை கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது. காசா பிரச்சனையிலையும் இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான நிலைப்பாட்டில் தான் இருந்தது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற நாடுகளை பற்றி ஆபத்துக்கள் சம்பந்தமாகவும் பாதிப்புகள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருக்கு. ஈரானுடைய பாதிப்பு சம்பந்தமா ஏன் எந்த ஒரு சொல்லையும் கூட இலங்கை அரசாங்கம் குறிப்பிடவே இல்லை என்று சொல்லி கேள்வி எழுப்புறாரு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தீவிரமான முயற்சிகள் முன்னெடுக்கப்படணும், பலமான நாடுகள் இதில் தலையீடு செய்ய வேண்டியது முக்கியமானது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இப்போ பலமான நாடுகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் இருக்கு. மற்ற பலமான நாடுகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் வடகொரியா, ரஷ்யா, சீனா. ரஷ்யா இதில் தலையீடு செய்யணும் என்றதான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, ராஜதந்திர ரீதியில் இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளப்படணும், சம்பந்தப்பட்ட தரப்புகள் பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு வரணும் சொல்லி ரஷ்யாவும் சீனாவும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லாருக்கும் இருந்த மாதிரி இல்லாட்டி ஈரானுடைய ஆதரவாளர்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு போர் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நேரடியா ஈரானுக்கு சார்பா ரஷ்யா களமிறங்கும் என்றது அதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கிடையாது. அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கூட ரஷ்யாவோ சீனாவோ வெளியிடல் என்றதையும் இதுல ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனை சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த மாதிரி எல்லாம் செயற்பட முடியாது. இது இறையாண்மை இருக்கிற நாட்டுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடியாதான் பார்க்க வேண்டியிருக்கு. இலங்கை மாதிரியான ஒரு நாட்டாலையும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை அரசாங்கமும் சரியான ஒரு அறிக்கையை இது சம்பந்தமா வெளியிடாம இருக்குன்னு சொல்லி அவர் விமர்சிக்கிறார். ஈரான் மேல நடத்தப்படுற தாக்குதலால மற்ற நாடுகளில் நேரடியா எரிபொருள் பற்றாக்குறையோ இல்லாட்டி ஒரு நெருக்கடியோ உருவாகாது. ஆனா ஈரான் கப்பல்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துமா இருந்தா ஒரு எரிபொருள் நெருக்கடி மற்ற நாடுகளையும் உருவாகும். இலங்கையிலேயும் எரிபொருள் நெருக்கடி உருவாக முடியும். அதையும் தாண்டி ஒரு பொருளாதார நெருக்கடி கூட இலங்கையில் உருவாக முடியும். இலங்கை அரசாங்கத்தால், இப்ப இருக்கிற அரசாங்கத்தால் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கு, கேள்வி இருக்கு என்ற மாதிரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். இந்த உலகத்தை தான் விரும்புகிற மாதிரி நிர்வகிக்கிறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சு கொண்டிருக்கிறார். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்ற மாதிரியும் ட்ரம்புக்கு எதிரான ஒரு கருத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் தன்னுடைய பங்குக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பூகோள அரசியல் தாக்கம் செலுத்தி இருக்கு, பிராந்தியத்தில் ஒரு ஸ்திரமற்ற நிலைமையை உருவாக்கி இருக்கு, எல்லா தரப்புகளும் பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு வரணும் என்ற மாதிரி அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. பொருட்கள் விநியோக சங்கத்தினுடைய தலைவர் அந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றி இருந்தார். ஒரு தனிப்பட்ட சங்கம் சார்பாக நடத்தப்பட்டிருக்கிற ஊடக சந்திப்பு, அதுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. பொருட்களினுடைய விலைகள் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்க முடியும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கப்பல் பயணங்கள்
தாமதம் அடையலாம், கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கும், இதன் மூலமா இலங்கையிலேயும் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கப்பல் பயணத்தில் தான் எல்லாமே தங்கி இருக்கு. இதை தவிர இலங்கையினுடைய ஏற்றுமதி துறையும் இதனால பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. தேயிலை ஏற்றுமதியும் ஆடை கைத்தொழிலும் பாதிக்கப்பட முடியும். இதை எதிர்கொள்றதுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கு வகுத்திருக்கா சொல்லியும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான விமர்சனங்கள், கேள்விகளுக்கு இன்னைக்கு அரசாங்கம் நடத்தின ஊடக சந்திப்பில் பதில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவும் கூட இதே மாதிரியான ஒரு சில விமர்சனமான கருத்துக்களை இன்னைக்கு சொல்லியிருந்தார். சாதாரணமான பொதுமக்கள் இன்னைக்கு போய் வரிசையில் நிற்கிறாங்கன்னு சொன்னா ஒரு நெருக்கடி ஏற்படலாம் என்ற பயம் அவங்களுக்கு இருக்க முடியும். அதை எதிர்கொள்றதுக்கு இப்பவே தயாராகணும்ன்றதுக்காக தான் பொதுமக்கள் போய் வரிசையில் நிற்கிறாங்க. சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற அந்த தெளிவு கூட இந்த அரசாங்கத்துக்கு இருந்த மாதிரி பார்க்க முடியல. ஜனவரி மாதத்திலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு போர் நடக்க இருக்கு என்றது சாதாரண எல்லாரையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதை எதிர்கொள்றதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாரான மாதிரி தெரியவே இல்லை என்று சொல்லி சம்பிக்க ரணவக்கவும் தன்னுடைய பங்குக்கு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அரசாங்கம் நடத்தின ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாதிச ஒரு சில முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்படுது. அயத்தோல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா இலங்கை அரசாங்கம் ஏன் எந்த விதமான ஒரு இரங்கல் செய்தியையும் அனுதாப செய்தியையும் வெளியிடாம இருக்கு? பொதுவாகவே ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் நெருக்கமாக செயற்பட்ட நாட்டினுடைய தலைவர் கொலை செய்யப்படுறாருன்னு சொன்னா அனுதாப அறிக்கைகள் வெளியிடப்படுறது வளமையானது. இது தவிர அயத்தோல்லா அலி கமேனியோட இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் நெருக்கமாக செயற்பட்டிருக்கிறாங்க. சந்திரிகா அம்மையார் இருக்க முடியும், மைத்ரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச எல்லாரும் நேரடியாக சந்திச்சிருக்கிறாங்க. ஏன் அவருடைய மரணம் சம்பந்தமா, கொலை சம்பந்தமா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படலன்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. வெளியுறவு அமைச்சு தேவையான நேரத்தில் தேவையான மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடும் சொல்லி அரசாங்கம் அதுக்கான பதிலை கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுமா அப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்திருந்தது. இந்த பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு சில நாடுகளை அமெரிக்காவுக்கு சார்பான நட்பு நாடுகளில் இருக்கிற நாடுகளில் போய் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்புறதுக்கான அனுமதியை கேட்டிருக்க ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு சில செய்திகள் நேற்றிலிருந்து பேசப்பட்டிருந்தது. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஊடக சந்திப்பில் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை எரிபொருள் நிரப்புறதுக்காக இலங்கைக்கு கொண்டு வர்றதை பற்றி எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படலை. இப்போதைக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படலை சொல்லி அமைச்சர் நலிந்த ஜாதிச ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுமா இல்லையான்றதும் தெரியாது. அப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுமா இருந்தா இலங்கை அரசாங்கம் அதை நிராகரிக்குமான்றதும் தெரியாது. இதுக்கு முதல்ல அந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் அதை நிராகரிச்சிருந்தது என்ற மாதிரியான செய்திகளை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அது நிராகரிக்கப்படாம சில நேரத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இலங்கைக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா இருந்தா இதோட இலங்கையும் சம்பந்தப்படுற மாதிரியான ஒரு விஷயமா அது மாறும், பாரதூரமான ஒரு விஷயமா அது மாறும். என்று சொன்ன இப்ப வளைகுடா நாடுகள் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறதுக்கான காரணமே, ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குறதுக்கான காரணமே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அங்க இருக்கு, அமெரிக்க படைத்தளம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். இலங்கையிலேயும் அமெரிக்க படைத்தளத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சில முயற்சிகளும் ஒரு சில உடன்படிக்கைகள் மூலமா கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போர் விமானங்கள் ஏதோ ஒரு விதத்துல எரிபொருள் நிரப்புறதுக்குன்னு சொன்னாலும் இலங்கைக்கு கொண்டு வரப்படுமா இருந்தால் அதுவும் இலங்கைக்கு ஆபத்தானது. அப்படி ஒரு கோரிக்கை இதுவரைக்கும் முன்வைக்கப்படலை. முன்வைக்கப்படுமா இருந்தால் இலங்கை அரசாங்கம் அதை எப்படி கையாளும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எரிபொருள் பிரச்சனை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் திரும்பவும் தெளிவுபடுத்தி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கு. ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்கு, பொதுமக்களும் ஊடகங்களும் பொறுப்போட செயற்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி அமைச்சர் இன்னைக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். வளைகுடா நாடுகளிலிருந்து இலங்கை அரசாங்கம் பெட்ரோல் டீசலை நேரடியாக இறக்குமதி செய்யறதும் கிடையாது. எதிர்வரும் நாட்கள்லையும் எரிபொருள் ஏற்றின கப்பல் இலங்கைக்கு வர இருக்கு. அதுவும் வளைகுடா நாடுகளிலிருந்து வர இருக்கிற கப்பல்கள் கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சில கப்பல்கள் எதிர்வரும் நாட்கள்ல வர இருக்கு. இந்த போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த ஊடக சந்திப்பில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் நலிந்த ஜாதிசவும் குறிப்பிட்டிருக்கிறார், தேவையற்ற விதத்தில் பொதுமக்கள் வரிசைகளில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு மாதத்துக்கும் அதிகமான காலத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருக்கு என்ற வாக்குறுதி திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. குவைத்தில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளம் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது, ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லி. குவைத்தில் இருக்கிற இலங்கையர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, யாருமே காயமடையல என்ற
தகவலும் இன்றைய நாளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் இருக்கிற இலங்கையர்களுக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. 24 மணித்தியாலமும் இந்த நாடுகளில் இருக்கிற இலங்கை தூதரகத்தினுடைய சேவைகள் முன்னெடுக்கப்படுது என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது, நடக்குதா இல்லையான்றதும் தெரியாது. ஆனால் அரசாங்கம் அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கு. நாங்கள் 24 மணித்தியாலமும் தூதரக சேவைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். விமான போக்குவரத்து வளமைக்கு திரும்பினதுக்கு பிறகு இலங்கையர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்படுவாங்கன்ற மாதிரி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த நேரம் இலங்கையில் இருக்கிற வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகளாக வந்தவர்களுக்கு 7 நாட்கள் விசா நீடிப்பு காலம் நேற்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காலம் 14 நாட்கள் சொல்லி நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த விதமான கட்டணமும் இவர்கள்ட்ட அறவிடப்பட போறது கிடையாது. விமான போக்குவரத்து வளமைக்கு திரும்பினதும் இந்த பயணிகள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்படுவாங்க. அது வரைக்கும் இலங்கையில் தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சொல்லியும் அரசாங்கம் ஒரு உறுதிமொழியையும் கொடுத்திருக்கு. தேவை ஏற்படுமா இருந்தால் இன்னும் அதிகமான நாட்களுக்கு விசா கட்டணம் இல்லாமல் நீடிக்கப்படும் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அரசாங்கம் தயாரா இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு சில விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. ஒரு சில குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியானது, இன்னும் ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இருந்து கொண்டிருக்கு. இல்லைன்றதுக்கு இல்லை. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.